லட்சம் ஆண்டுகளுக்கு நீண்ட நெடிய வரலாற்று தன்மை கொண்ட தமிழர் என்ற உண்மையான தேசிய இனத்தினுடைய அடையாளம். தமிழர்களுக்கான அரசியலை ஏன் கட்டி எழுப்ப வேண்டும்? அதற்கான தேவை என்ன? தமிழர்களுடைய கலை இலக்கியம், மொழி, இலக்கண இலக்கியம், பண்பாடு, கலாச்சாரத்தை எதற்காக மீட்டெடுக்க வேண்டும்? எதிர்கால தலைமுறைகளுக்கான அரசியலை கட்டி எழுப்புவதற்கு தமிழ் தேசியம் ஏன், எதற்கு என்று கேள்விகளோடு அன்றாட அரசியல் நிகழ்வு, சமூகத்தினுடைய சிக்கல், எதிர்கால அரசியலில் தினமும் பேசுவது கயல் பாய்ச்சல் காணொலியை உங்கள் விருப்பமாக இணைத்து. தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக கோவை மாவட்டத்தில் பெரிய மேம்பாலம் அமைக்கப்பட்டது. அதற்கு திராவிட கட்சிகள் ஜிடி நாயுடு அவருடைய பேரை பதிவு செய்து வெளியிட்டது அதற்கு கடும் எதிர்ப்புகள் கிளம்பிச்சு. அப்போ மண் சார்ந்த மார்க்சியம், தமிழ் தேசியம் பேசுகிற மக்கள், தமிழர் நிலத்தின் அடையாளங்கள் எத்தனையோ இருக்குது. அது ஏன் ஜிடி நாயுடை ஏன் நீங்கள் பதிவு பண்ணுறீங்க? அவர் கேட்டால், ஜிடி நாயுடை கேட்டால் திராவிட கட்சிகள் சொல்லுது அவர் பெரிய அறிவாளி, பெரிய சயின்டிஸ்ட்டு, அவர் என்னத்தை கண்டுபிடிச்சாரு, என்ன இளவு செஞ்சாருங்கிறது ஒன்றும் புரியலை. அவரை நல்லா பார்த்தோம்னா ஜிடி நாயுடு யாருன்னு பார்த்தா கள்ளன் நோட்டு அடிச்சதா சொல்கிறாங்க. அப்போ என்ன ஜிடி நாயுடு? ஏன்னா திராவிட கட்சிகள் பெரிய சாதி ஒழிப்பு பேசுது, கடவுள் மறுப்பு பேசுது, பகுத்தறிவுலாம் பேசுது. பிறகு எப்படி நீ ஜிடி நாயுடுக்கு நீ எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறது தமிழ் தேசியவாதிகளுடைய ஒரு கோரிக்கையாக நிற்கும் பொழுது, அப்போ திராவிட கட்சியில் உள்ளவங்க கொதிக்கிறான். அதை எப்படி நீ ஜிடி நாயுடு சொல்லலாம்? அவர் எவ்வளோ பெரிய அறிவாளி தெரியுமா? அப்போ நாயுடு சாதினா நீ பூலித்தேவனை எப்படி நீ பூலி பாலம்னு நீ சொல்லுவியா? பூலி பாலம்னு நீ எப்படி சொல்ல முடியும்? அதுபோலதான் ஜிடி நாயுடுனா யாருக்கு, துரைச்சாமினா யாருக்கும் தெரியாது. அதனால் நாங்கள் அந்த பேரை வைக்கிறோம். உனக்கு ஒருவேளை நாயுடுங்கிறது சாதியாக தெரிந்தால் ஒருவேளை உனக்கு கடவுள் சொல்லியிருப்பார் உங்களுக்கு. அப்போ அதற்காக நாங்களும் கிளம்பி வர வேண்டியது இருக்கும். சுப வீரபாண்டி அவர்களை மிரட்டி பார்க்குறீங்களா? யாரை? நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழ் சீமான் அவரை அப்படியே மிரட்டி பார்க்குறாரு. ஏன்னா மீசை வச்சு வந்தானே இங்கே சுருட்டி விட்டோடனே பெரிய சூரப்புலி, வங்கப்புலி நினப்பு. புரிஞ்சுட்டீங்களா? நீங்கள் என்ன நோக்கத்தில் பேசுகிறீங்க, நீங்கள் என்ன கோட்பாட்டில் நிற்கிறீங்கிறது எல்லாம் இங்கே தெரியாமல ஒன்றும் இல்லை. அதற்கப்புறம் ஓய்ச்சோர் நம்மால் திராவிடர் கழக தலைவர் பெரியாரின்னு வச்சிருக்க பேர் திராவிடர் கழகம், ஆனால் தமிழர் தலைவர். எப்படி இதுலேயே எவ்வளோ கேனை நாக்குறாங்கிறது இந்த தமிழ் சமூகங்களும் புரிஞ்சுக்கணும். திராவிட கழக தலைவர் கிடையாது, தமிழர் தலைவர். புரிஞ்சிங்களா? தாலி அறுக்கிறது, கடவுள் மறுப்பு பேசுறது எல்லாமே மேடையில் வீட்டில் தான் இருக்காது. வீரமணி அவர்களே, எத்தனை இடத்துல உங்கள் மனைவியோட தாலி அறுத்தீங்க? உங்கள் மகளோட தாலி எடுத்திருக்கீங்களா? உங்கள் மருமகளோட தாலி எடுத்திருக்கீங்களா? உங்கள் சின்னாத்தா, பெரியாத்தா, சித்தப்பா மக்கா, பெரியப்பா மக்கா அங்கே யாராவது தாலி அறுத்ததா வரலாறு இருக்கா? அவங்களுக்கெல்லாம் தாலியை தூக்கி கொடுப்பாரு. வீட்டில் உள்ள மனைவிக்கெல்லாம் போட்டு சூரியன் மாதிரி செவந்து போய் நிற்கும். ஆனால் பேசுகிறது கூட பகுத்தறிவு. இதெல்லாம் எத்தனை நாளைக்கு இந்த ஊரை ஏமாற்ற போகிறீங்க? இப்படியே திராவிட கட்சி, திராவிடம் இதெல்லாம் பேசி கேட்டால் பல புழுகு மூட்டைகளை அவுத்து விடுறது. திராவிடம் என்றால் பஞ்ச திராவிடா, தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகம், கேரளா, மராத்தி, இதுதான் பஞ்ச திராவிடம் அப்படின்னு. இவன் பஞ்சதராடத்தை கொண்டு போய் மலையாளத்துலேயும், கன்னட தேசத்துலையும், தெலுங்கு தேசத்துலையும் கொண்டு வந்தால் இவன் போய் காட்டினான்னு வச்சுக்கோங்க, கட்டை மாதிரி விளக்கமாத்த கண்டி அடித்து உச்சி மண்டையில் அடித்து விரட்டி விட்டுறான். போடாங்கிட்ட யார்கிட்ட ஒன்று சொல்லிகிட்டு இருக்க, தேவையில்லாத ஒன்று. என்னடா யாரா நீங்கள் அப்படின்றான். இங்கே தான் வந்தேன் போனவே எவனாலும் ஆடலாம்னு இருக்குல்ல. இந்த இத்து போன விளங்காத ஈனப்பைய கூட்டந்தேன் தூக்கி வச்சு மண்டையில் தூக்கி வச்சு ஆடும். 70 வருஷ காலமாக சொல்லி ஒரு புழுகு மூட்டையை அவுத்து விட்டு ஒரு செத்து போன பாம்பு, ஒரு மண்டை இல்லாத புணத்தை மட்டும் வச்சு 70 வருஷம் ஏமாத்திக்காம திராவிட கட்சிகளை வச்சு. திராவிடம்னா அது, திராவிடம்னா இப்படி, திராவிடம்னா பகுத்தறிவு குடிச்சு, திராவிடம்னா தமிழர்களுக்கு டவுசர் ஓட சொன்னது, திராவிடம் தான் படிக்க வச்சது, திராவிடம் தான் வேளாண்மை செய்ய சொன்னது, திராவிடம் தான் சோறு ஓட்டது, திராவிடம் தான் சாராயம் கொடுத்தது. அப்படியே வச்சு ஓட்டிட்டான். 70 ஆண்டு காலமாக ஓட்டிட்டான். ஏன் அந்த இடத்துல கோவை மாவட்டத்தில் பெரும்பாட்டன், பெருந்தமிழர் தீரன் சின்னமலை கவுண்டர் அவருடைய பேரை பதிவு பண்ணுறதுல என்ன கொள்ள வந்துடுது? ஏன் மறுக்கிறீங்க? அதற்கான காரணம் என்ன? எதுக்கு ஒரு தமிழனை அடையாளப்படுத்தணும்? அப்படித்தானே நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் பார்ப்போம். அங்கே ராமசாமி பண்ணாடி இருக்கிறார். எத்தனையோ ஆளுமைகள் இருக்குது. திராவிட கட்சிகள் இந்த மண்ணில் கோலேச்சிய பிறகு 70 ஆண்டு காலத்தில் நீங்கள் சாதித்தது என்ன? எங்கள் தமிழர்களுடைய வாழ்வியல் வரலாற்றை எந்த இடத்துல பதிவு பண்ணியிருக்கீங்க? சொல்ல முடியுமா? நீங்கள் ஏதோ நாம் தமிழர் கட்சி என்றாலே மாற்றுமொழி பேசுகிற மக்களுக்கு எதிராக உள்ள இயக்கம்னு கட்டமைக்கக்கூடாது. நாம் தமிழர் கட்சியில் கன்னடர்களும் இணையலாம், மலையாளிகளும் இணையலாம், தெலுங்கர்களும் இணையலாம். முன்னுரிமை உண்டு, மாற்று கருத்து இல்லை. ஆனால் முதல் உரிமை
தமிழர் தலைமை தாங்க வேண்டும் என்ற கோரிக்கை தான். அதுக்காக நாம் தமிழர் கட்சி யாரும் வந்தேறி அவன் வடுகன் போனவன் வந்தவன்லாம் பேசுறது கிடையாது. பிறப்போக்கும் எல்லா உயிருக்குமானது நாம் தமிழர் கட்சி. அதில் புரிஞ்சுக்கணும். நீங்கள் தமிழர்களுடைய அடையாளத்தை பூரா அழிக்கிறது. இந்த மண்ணில் தமிழ், தமிழர், தமிழ் தேசியம் என்ற வார்த்தைகள் துளிர்விடக்கூடாது என்பதில் இந்த திராவிட கட்சிகள் சரியான வேலை திட்டத்தை செய்து நகர்த்தி வருது. அதில் திராவிட கட்சிகள் தமிழர்களுடைய அடையாளத்தை எந்த இடத்துல நீங்கள் பதிவு செஞ்சீங்க? நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் பார்ப்போம். தமிழ் பொதிகை மலையில் பிறந்து அவ்வை மடியில் தவழ்ந்து வள்ளுவன் வார்த்தையால் வளர்ந்து பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே எழுத்தறிவு பெற்ற இந்த தமிழர் இனம் எங்கேயாவது திராவிட கட்சிகள் அடையாளப்படுத்தியது உண்டா? கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பாதோ கண்டது முடியுமோன்னு இறையனார் கவி எழுதி பாண்டியனுடைய அவையில் கொடுக்கும் பொழுது வந்தவன் இறைவன் என்று தெரிந்தும் எதிர்வாதம் செய்த நக்கீரனை பற்றி இந்த திராவிட கட்சிகள் கற்றுக் கொடுத்ததுண்டா? இல்லை. ஊருண்டு பேரென்று உற்றார் பெற்றாரும் உண்டு, நீருண்ட மேகங்கள் நின்றாடும் கையிலையில் நீவாழ இடம் உண்டு, தாயுண்டு குளமுண்டு என்று பேசி உன் தத்துவம் தவறென்று சொல்லவும் அவ்வை தமிழுக்கு உரிமையுண்டு என்று போற்றினாரே அந்த அவ்வை கிழவி. ஈசனின் இளைய மகன் அந்த முருகனை ஏறுமையிலே ஏறி இறைவனிடம் நாடு என்று அந்த ஈசனிடம் கொண்டு சேர்த்த அந்த அவ்வையை பற்றி ஏதாவது ஒத்த வரிகளில் எங்கேயாவது பதிவு செய்த வரலாறு உண்டா அந்த திராவிட கட்சிகளுக்கு? இல்லை. நின்ற சீர் நெடுமாறன் அவையில் அனல்வாதம் புனல்வாதம் முட்டி மோத சைவமும் சமணமும் எதிர்வாதம் அனல் பறக்க திருநாவுக்கரசர் ஏடெடுத்து வைகை ஆற்றில் வீச ஏறி எதிர் சென்ற திருவேடகம் நடந்தது இந்த மதுரை மண்ணில் தானே. இந்த தெய்வீக சிறப்பை எங்காவது ஒரு திராவிட கட்சிகள் பேசிய வரலாறு உண்டா? அடியில் தன்னவ அரசர் புணர்த்தி வடிவேல் இருந்த வான்மகை புறாது மலிதிரை ஊர்ந்துதன் மண்கடல் வெவ்வல்கிறான். இலக்கண இலக்கியங்களை அந்த கடல் அந்த தென்னாடை அந்த கடல் கவி சென்றதை பொறுத்து கொள்ளாத பாண்டியன் கடல் சீற்றத்தின் மீது அந்த வேலை இருந்தானே அந்த பாண்டியனுடைய வரலாறு வாழ்விலே பேசியது உண்டா இந்த திராவிட கட்சி? இல்லை. முத்தமிழ்ச்சங்கம் பிறந்தது உலகத்தின் மூத்த தாய்மொழி, மொழிகளுக்கெல்லாம் தாயாக இருந்தவள் இந்த தமிழ்மொழி. இந்த தமிழ்மொழியோட சிறப்பை இந்த திராவிட தத்துவம் எங்காவது பகிர்ந்ததுண்டா? இல்லை. அறம் சார்ந்த வாழ்வியலை மேற்கொண்ட அந்த சேரனும் அந்த சோழனும் அந்த பாண்டியர்களுடைய வாழ்வியலை பாட புத்தகங்களில் பதிவு செய்து அடுத்த தலைமுறைக்கு அறம் என்றால் என்ன என்ற வார்த்தையால் இந்த பகுத்தறிவு பேசிய இந்த திராவிட கட்சிகள் எங்காவது பதிவு செய்த பழக்கம் உண்டா? அதுவும் இல்லை. கல்லணை கட்டிய கரிகாலனும் கங்கை கொண்டவனும் கடார வென்றவனும் கடல் கடந்து கடலை வென்றவனுக்கு எந்த இடத்துலையும் இந்த திராவிட கட்சிகள் அடையாளப்படுத்தியதில்லை. மயிலுக்கு போர்வை கொடுத்த பேகனும் முல்லைக்கு தேரை கொடுத்த பாரியும் புறாவுக்காக தன் தசையை கொடுத்த சிபி சக்கரவர்த்தியும் அவர்களுடைய வாழ்வியல் வரலாற்றை இந்த திராவிட கட்சியில் எங்காவது பதிவு செய்த ஒரு வரலாறு இருக்கா? இல்லை. போலித்தேவனும் வெண்ணிக்காலாடியும் சுந்தரலிங்கமும் வெள்ளையத்தேவனும் சுதந்திரத்திற்காக களமாடிய இந்த மண்ணில் தானே அவர்களை எத்தனை இடத்துல இந்த திராவிட கட்சி நீ பதிவு செஞ்சிருக்க? பட்டியலிடு, நீ பார்ப்போம். தீரன் சின்னமலையும் வீரன் அழகுமுத்துக்கோனும் பெரும்பிடுகு முத்திரையரும் சின்ன மருது பெரிய மருது எத்தனை இடங்களில் அவர்களுக்கு சிலை வச்சு மரியாதை பண்ணியிருக்கிறேன். பட்டியலிடு திராவிட கட்சி, நீ பார்ப்போம். கப்பலோட்டிய பெருந்தமிழர் வ.உ.சி. சிதம்பரனாரும் கல்விக்கண் திறந்த கர்ம வீரர் காமராஜரும் பகுத்தறிவின் தந்தை அயோத்திதாச பண்டிதருக்கும் இரட்டமலை சீனிவாசனும் எத்தனை இடத்துல இந்த திராவிட கட்சி நீ பதிவு செஞ்சிருக்க? சொல்லு, நீ பார்ப்போம். தமிழர் மொழி அழிப்பு, தமிழர் இன அழிப்பு, தமிழர்களுடைய தலைவர்களுடைய அழிப்பு, தமிழர் வரலாற்று அழிப்பு, இதுதான் திராவிட சாதனை. எத்தனை நாளைக்குடா திராவிட கட்சி, திராவிட மாடலு, திராவிட ஆட்சி, சுயமரியாதை, பகுத்தறிவு, சாதி ஒழிப்பு, கடவுள் மறுப்பு, இந்த குருடாக்களை பேசி 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 இந்த மக்களை இன்னும் குருடனாக்கிட்டு இருப்பீங்க. கை கட்டு தூரம் லட்ச லட்சம் தமிழர்களை கொன்று குமிச்சாச்சு. கச்சத்தீவை தூக்கி சிங்களவனுக்கு கொடுத்து மீனவனை பூரா அழிச்சாச்சு.
இந்திய பெருந்தேசத்தில் எந்த மாநிலத்திலும் இல்லாத நச்சு ஆலைகள் இங்கதான் வந்து காலூன்றப்பட்டு நிலங்களை வந்து சூறையாடியாச்சு. தமிழ் வழக்காடு மொழியும் இல்லை, வழிபாட்டு மொழியும் இல்லை, தமிழ் மொழியும் இல்லை, ஒரு இனமும் இல்லை என்ற கால சூழலுக்கு வடக்கத்தியா பூரா வந்து உள்ளே வந்துட்டேன். அதுக்கு பூரா வந்து கதவை திறந்து விட்டாச்சு. மண் வளம், மலை வளம், காட்டு வளம், கனிம வளம், கடல் வளம் பூரா முடிஞ்சு. இப்போ நீ என்னதான் செய்ய காத்திருக்க? இந்த திராவிட கட்சிகள் எத்தனை நாளைக்கு ஏமாற்ற போகிறேன்? இன்னும் இந்த தேசத்தை நாசப்படுத்தி இந்த இலவசத்தை கொடுத்து எப்படியாவது இந்த மக்களை ஏமாற்றி மீண்டும் வந்து அதிகாரத்தில் உட்கார்ந்துடலாம் அப்படிங்கிற ஒரு திமிர் இருக்குது. அந்த திமிரை விரைவில் வந்து உடைத்தெறிவோம். நாம் தமிழர் கட்சி 2026 அதிகாரத்திற்கு வரும். பழந்தமிழர் ஆட்சியை மீண்டும் கட்டி எழுப்புவோம். தமிழர்களுக்கான அடையாளத்தை மீண்டும் வென்றெடுப்போம். நன்றி, வணக்கம்.